சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு வருவதென்றால் எப்பொழுதுமே எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். எப்படியும் மாதம் குறைந்தது 1 அல்லது 2 நிகழ்ச்சிகளை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இந்த கிழக்கு மாவட்டத்தில் ஏற்பாடு செய்வாங்க. எத்தனையோ பண்டிகைகள் இருக்கு, உடம்பு முழுக்க பண்டிகைகள் இருக்கு, எல்லா பண்டிகையும் கொண்டாடுறோம். ஆனா எல்லாத்தை விட நமக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான பண்டிகை தான் அது பொங்கல் நிகழ்ச்சி தான். இந்த பொங்கல் நிகழ்ச்சியும் சென்னை கிழக்கு மாவட்டமும் ஒண்ணு. எத்தனையோ மாவட்டங்களுக்கு போடுறோம், ஆனா மனசுக்கு நெருக்கமான மாவட்டம்னா அது சென்னை கிழக்கு மாவட்டம் தான். பொங்கல் எவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியோ, நம்முடைய பண்பாட்டு திருவிழா பொங்கல் அதை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடி வந்திருக்கிறோம், இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வாய்ப்பை அளித்த, உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை அளித்த அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியும் பாராட்டையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற மாதம் கிறிஸ்துமஸ் தின நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு தேதி வாங்கிட்டார். இப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் அதாவது தேதி கேட்பார். அது அவருடைய வழக்கம், நானும் கொடுத்துருவேன். எவ்வளவு சுற்றுப்பயணங்கள் இருந்தாலும் அவர் எப்பொழுது கிழக்கு மாவட்டத்திற்கு நான் வர வேண்டும் என்று கேட்டாலும், அது வர முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் என்னை இழுத்து கொண்டு வந்து விடுவார். அதுதான் எனக்கு சேகர்பாபுடைய ஸ்பெஷல். அதனால இருந்தாலும் சரி, நேற்று தமிழக முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவரை வைத்து சமத்துவ பொங்கல் தினத்தையும் மிகச்சிறப்பாக தலைவருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதியில சிறப்பாக கொண்டாடினார். கிறிஸ்துமஸ், ரம்ஜான், தீபாவளி, தலைவருடைய பிறந்தநாள், என்னுடைய பிறந்தநாள், முப்பெரும் விழா, கழகத்துடைய பவள விழா, அவர் நலத்திட்ட உதவிகள் செய்யாத நாளே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவருடைய பிறந்தநாளுக்கு மட்டும்தான் அவர் விழா எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஊர்ல இருக்கிறது இல்லை. நாம ஒரு முடிவு பண்ணணும், அடுத்த வருஷத்துல நம்மெல்லாம் சேர்ந்து அவருடைய பிறந்தநாள் அவருக்கு போட்டியாக நாம் நடத்த வேண்டும். அதே சென்னை கிழக்கிலே நடத்தணும். எப்பொழுதுமே தலைவர் அவர்கள் செயல்பாபு இல்லை, செயல்பாபு, சேகர்பாபு இல்லை, செயல்பாபு என்று தலைவர் அவர்களால் தொடர்ந்து இந்த பாராட்டை பெற முடியும். செயல்பாபு அப்படின்னா மற்றவங்க செயல்லாம் காணா போற அளவுக்கு ஒரு செயல் இருக்கும். இதுல நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கு, அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்க செயல்ல வேற யாரும் குறை சொல்ல முடியாது. 24 மணி நேரமும் உழைக்கக்கூடியவர். நான் பல முறை அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், உண்மையை சொல்லுங்க, நீங்க ஒருத்தர் தானே, இல்ல உங்களை மாதிரியே உருவ ஒற்றுமை உள்ள உங்களுக்கு அண்ணனோ இல்ல தம்பியோ இல்ல 3 பேரோ இல்ல 4 பேரோ இருக்கீங்களா? அந்த அளவுக்கு தினம் தினம் கழக பணி, தேர்தல் பணி, மக்கள் பணி, மக்கள் பணி. தலைவர் என்ன கட்டளையிட்டாலும் அதை களத்தில் இறங்கி செயல்படுற முதல் மாவட்ட கழக செயலாளர். நிறைய மாவட்ட கழக செயலாளர் இப்ப கோச்சுப்பாங்க, பரவாயில்ல, அதெல்லாம் சேகர்பாபு பார்த்துப்பாரு, அவர் வேற பதிய போட்டு. நானும் தொடர்ந்து 4 நாட்களாக தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில், சென்னை கிழக்கு மாவட்டம், இன்னைக்கு சென்னை கிழக்கு மாவட்டம், நேற்று முந்தின சென்னை மேற்கு மாவட்டம், இன்று காலை காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம், இன்னைக்கு காலைல காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், நாளைக்கு மாலை காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம். தொடர்ந்து இந்த 4 நாட்களாக நாம பொங்கல் விழாவை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறோம்னா, இந்த பொங்கல் விழா தமிழர்களுடைய திருவிழா. நம்முடைய பண்பாட்டுடைய சின்னம் இந்த பொங்கல். அதனாலதான் இந்த பொங்கல் விழா நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு நம்ம ஒன்றிய அரசு திட்டமிட்டு ஒன்றிய தேர்வுகளை இதே பொங்கல் தினத்தன்று நடத்திட்டு இருக்கு. நம்முடைய தலைவர் அவர்களும் 2 வருடங்கள் நடத்திட்டு இருக்கு. 365 நாள்ல தேர்வு நடத்துறதுக்கு நாளே கிடையாதா? இதற்கு தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சணும்னு அவ்வளவு கோபம். ஏன் அந்த கோபம்? சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி. இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு கூடுதல் சிறப்பு என்ன, 3 MP வருவாங்க. அண்ணன் திரு தயாநிதிமாறன் அவர்கள், சகோதரர் கலாநிதி வீரசாமி அவர்கள், அதேபோல கழகத்துடைய பொருளாளர் திரு TR பாலு அவர்கள், 3 MP. மிகப்பெரிய வெற்றியை சென்ற முறை இந்த கிழக்கு மாவட்டம் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாடு மக்களும் கொடுத்தாங்க.
சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆள் பதிச்சிடுறாங்க, எப்படியா ஒரு சீட்டாவது வாங்கிடலாமான்னு திரு மோடி அவர்கள் என்னென்னமோ செஞ்சு பார்த்தார். பொங்கல் விழாலாம் கொண்டாடினார், புகைப்படங்கள்லாம் வெளிவந்துச்சு. 4 நாட்கள் இங்கே வந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தர் அந்த மண்டபத்துக்குள்ள போய் 4 நாள் தியாகம்லாம் பண்ணாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மோடி அவர்களுக்கே பொங்க வச்சிட்டீங்க. அந்த கோபத்தை தான் திரு மோடி அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டின் மீது காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பல்வேறு வகையில். உதாரணத்துக்கு இருக்கக்கூடிய ஆளுநர், நாம தேர்தல் வேலை செய்யறோமோ இல்லையோ, ஆனா ஆளுநர் நமக்காக திமுகவுக்காக தேர்தல் வேலையை அவர் தினமும் செஞ்சு கொண்டிருக்கிறார். தலைவர் அவர்கள் நகைச்சுவை சொன்னாங்க, ஒன்றிய அரசுக்கு என்னோட வேண்டுகோள், தயவு செய்து தேர்தல் முடிகிற வரை ஆளுநரை மாத்திராதீங்க.